ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சூப்பரான ஒரு பிளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் லைனிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்கிற அளவுக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கழுத்து வந்து ஒரு 2.25 அந்த அளவு தான் வந்து வரும். கீழ வந்து இறக்கம் வந்து 8 இன்ச் வந்து வருது. அத வந்து நானு அப்படியே மார்க் பண்ணிட்டு, இப்ப ஸ்ட்ரெய்ட்டா வந்து அப்படியே ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பாக்ஸ்ல நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்ல நான் வந்து ஒரு அட்டையில வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, அதுல வந்து ஆஃபா வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுனதுக்கு அப்புறமேலு இப்ப பாருங்க, நான் அதுலருந்து தள்ளி ஒரு 1/4 இன்ச், 1/2 இன்ச் பக்கமா வந்து தள்ளி, உள்ளார தள்ளி ஒரு கோடு போட்டுட்டு, அதுக்கப்புறமே இந்த அட்டைய வச்சு நான் இந்த மாரி வந்து வரைஞ்சுக்கிறேன். ஏன்னா, நமக்கு வந்து ரெடி அளவுல இருந்து எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கழுத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து மேல அது வந்து வெளியில தெரியிற மாரி இருக்கும். இது ரொம்பவும் நம்ம அகலப்படுத்திட்டோம் அப்படின்னாலும், இந்த கழுத்து வந்து ரொம்ப இதா இருக்கிற மாரியும் தெரியும். அதுக்கு தகுந்த மாரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம கேன்வாஸே வந்து எதுவுமே யூஸ் பண்ண போறது கிடையாது. இப்ப இந்த ஷேப்ல நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா, இத வந்து தெச்சு திருப்பும்போது நமக்கு இதிலிருந்து இன்னும் 1/2 இன்ச் வந்து கம்மியாகும். அப்ப நம்மளோட ரெடி அளவுக்கு தகுந்த மாரி இது வந்து வந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான். நமக்கு ரெடி அளவு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ வந்து எப்பயுமே நானு அந்த ஒரு 1 1/2 இன்ச் அளவுக்கு தைக்கிற மாரி தான் வந்து விட்டுருக்கேன். அத வந்து கீழ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் மடிச்சு தைக்கிற மாரி விட்டுட்டு, மீதி எக்ஸ்ட்ராவா இருந்த கிளாத் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்ப மெயின் கிளாத்தோட மேல் பக்கம் வச்சு நான் இப்ப வந்து தையல் போடுறேன். இப்ப நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இத ஸ்டிச் பண்றப்ப நமக்கு எங்கேயுமே வந்து இது திரும்பாம இருக்கணும் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா நான் வந்து ₹150 வந்து சார்ஜ் பண்ணேன். இந்த டிசைன் ப்ளஸ் இதோட நாட்டு, இதுக்கு வச்ச லேஸு, ஒரு 3 ஸ்டோன் பட்டன் இதோட. ஏன்னா கஸ்டமர் வந்து கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லயே வந்து எனக்கு டிசைன் ரெடி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான். இல்ல இதுவே வந்து நம்ம கேன்வாஸ் குடுத்து ஸ்டிச் பண்றனாலும் வந்து பண்ணலாம், இந்த சைட்ல வர கட் ஒர்க்குக்கு. ஏன்னா இதோட மெயின் கிளாத்து கொஞ்சம் மொத்தமா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த லைனிங்குமே வந்து கொஞ்சம் மொத்தமா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து கேன்வாஸ் குடுக்கல. இதுவே மெல்லிஸான ஒரு கிளாத்தா இருந்தது அப்படின்னா, நம்ம கேன்வாஸ் குடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா, இன்னுமே ஸ்டிஃப்பா அந்த டிசைன் வந்து நல்லா நின்னுக்கும் நமக்கு. இப்ப கீழ பாட்டமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு தையல் வந்து கையோட போட்டு விட்டுட்டேன். இப்ப 2 சைடுமே வந்து நான் அந்த கட் ஒர்க்ல அதே மாரியே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பிடிக்கிற மாரி நான் வந்து அதே மாடல்ல நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, நமக்கு இத ஸ்டிச் பண்றப்ப, அப்ப அது ரெடி அளவுக்கு பக்கமாவே நமக்கு வந்து வந்துரும். அதுக்காக தான் ஒரு 1/4 இன்ச் மட்டும் தான் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாரி இருக்கும். மத்தபடி வந்து சேம் உங்களோட ப்ளவுஸ்ல ரெடி அளவு என்ன வருதோ அந்த அளவுக்கு வந்து வந்துரும். இப்ப மீதி இருக்கிற கிளாத் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸ்ல இருந்து. அது இல்லாம சாரீலருந்து ஒரு 3 இன்ச் நீளத்துக்கு நான் வந்து ஒரு லென்த்தி கிளாத் வந்து கட் பண்ணினேன். ஏன்னா இதில இடையில நம்ம வந்து டிசைன் பண்றதுக்கு. இதே மாரியே வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்ல எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு, சின்ன சின்ன கட் குடுத்துரலாம். ஆனா, அப்பதான் நமக்கு வந்து திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இப்ப நான் சின்ன சின்ன கட் குடுத்துட்டு, அப்படியே திருப்பி விட்டுட்டு, ஒரு நீடில் வச்சு நம்ம வந்து இந்த இடத்துல வர உள்ளார விட்டு இப்படி கொஞ்சம் வளைச்சோம் அப்படின்னா, நமக்கு உள்ளார இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கரெக்ட்டா ஃபோல்டிங் ஆயி நமக்கு வந்து வந்துரும். இப்ப பாருங்க, நம்ம வந்து கையில திருப்பும்போது நமக்கு இப்படி தான் வரும். இதுவே நம்ம நீடில் விட்டு இந்த மாரி வந்து திருப்புறப்ப நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா வந்து வந்துரும். அத இப்ப ஃபுல்லாவே வந்து நம்ம இந்த மாரி எடுத்து விட்டுறலாம். இந்த கார்னர்லயும் வந்து கரெக்ட்டா இருக்கிற மாரி எடுத்துறலாம். இதுக்கு மேல நம்ம வந்து ஊசியோட தையல் போட்டுட்டு, அவுட்லைன் வந்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துறலாம். இதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 மணி நேரம் பக்கமா ஆச்சு. இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸி தான். இருந்தாலுமே வந்து நம்ம புதுசா ஒரு டிசைனை ட்ரை பண்ணும்போது, நமக்கு வந்து டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இதுவே வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து டைமிங் வந்து கொஞ்சம் இதே வந்து ஒரு 2 தடவ, 3 தடவ இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணியாச்சு அப்படின்னா, நம்ம வந்து சீக்கிரமா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுருவோம். இப்ப நான் வந்து அந்த இடத்துல அப்படியே ஃபர்ஸ்ட்டு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். சேம் இதே மாரியே இந்த பக்கமும் நம்ம கட் பண்ணி திருப்பி விட்டுட்டு
அது மாதிரி ஊசியோட தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் சென்டரில் நம்ம வந்து கிளாத் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை அப்படியே வச்சுக்கலாம். இந்த சென்டர்லேருந்து நம்ம கட் பண்ண கிளாத்து. இப்போ நான் இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு வர மாதிரி ஒரு லென்த்தி கிளாத்தாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபோல்டிங் டைப்பில் இந்த மாதிரி தான் மடிக்க பார்த்தேன். ஆனால் அது வந்து அவ்வளோ அளவுக்கு எனக்கு நீட்டாக வரல. எனக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கலர் மாற்றி மாற்றி தான் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு சைடு க்ரீன், ஒரு சைடு வந்து அந்த ப்ளூ ஷேடில் வர மாதிரியும், ஒரு சைடு வந்து ப்ளூ ஷேடு அப்புறம் ஒரு சைடு க்ரீனில் வர மாதிரி அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ திருப்பியும் பிரிச்சுட்டு கொஞ்சம் வந்து க்ரீனில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். சென்டர் மார்க் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக அதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டார்க் க்ரீனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ளூ ஷேடோ வர்றது அதை வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்படி வைக்கும்போது அந்த சென்டரில் நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச்சஸ் போட்டுறணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் நம்ம அந்த ப்ளூ வைக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் வரும்போது க்ரீன் வைக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி தான் நான் வந்து வச்சேன். அது கடைசியாக பார்க்குறப்ப ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. ஏன்னா எப்பயுமே ஒரு சைடு க்ரீனாகவும் இல்லை ஒரு சைடு வந்து ப்ளூவாகவும் அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னாலும் வந்து பார்க்குறக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி 2 கலரும் கலந்து வைக்கிறப்ப அது இன்னுமே நல்லா நமக்கு பார்க்குறக்கு அட்ராக்டிவாக வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரியே வந்து ஃபுல்லாக நான் வந்து லாஸ்ட் வரையுமே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். நிறைய மீதி இருந்த கிளாத் எல்லாத்துலேயுமே வந்து நான் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபோல்டிங் பண்ணி எடுத்துகிட்டு தான் வந்து இதில் நம்ம வந்து வைக்கிறோம். இது அதே மாதிரியே வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஒரு 1/2 மீட்டர் அந்த 1 by 1 வைக்கிறோம் இல்லைங்களா, அடுக்கடுக்காக வச்சுட்டு வரணும். ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப தள்ளி தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறக்கு நல்லாவும் இருக்காது. அது இல்லாமல் நம்ம உள்ளே ஸ்டிச் பண்ணது அந்த கேப்பும் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சு இதில் அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது இந்த சைடில் நம்ம வந்து க்ரீன் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கண்டினியூவாக இந்த சைடில் நம்ம வந்து ப்ளூ வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து மாற்றி நான் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸோட அளவு. இதை வச்சு நம்ம இதில் எப்படி இதை வந்து இப்போ மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க் பண்ணிவிட்டு மேலே லென்த் எவ்வளோ கீழே லென்த் எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துட்டு இதை வச்சு அப்படியே தைச்சி நம்ம வந்து திருப்பி விட போகிறோம். அவ்வளோதான் இதில் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி வி கட் கொடுத்துட்டு அதே மாதிரி கீழேயும் வந்து அப்படியே தையல் போட்டுக்கிற மாதிரி தான். இப்போ இந்த சைடில் நம்ம இதை ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பி விட்டுட்டு சைடில் ஒரு தையல் போட்டுட்டு இதிலிருந்து பிசுறு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கையோட வந்து இதுக்கு ஓவர்லாக்கும் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த சைடில் நம்ம ஜாயின் பண்ணும்போது பிசுறு வராமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது கீழேயும் பாருங்கள், பாட்டமும் வந்து நம்ம தேவையான அளவுக்கு நான் இந்த மாதிரி தையல் போட்டுட்டேன். கோடு போட்டிருக்கிறேன் இல்லைங்களா, அந்த இடத்துல போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். இந்த சென்டரில் ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து சைடில் பிசுறு வராமல் இருக்கிறதுக்காக ஓவர்லாக் போட்டுட்டு இதை அப்படியே வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்கு. இதில் வந்து இந்த நம்ம கட் பண்ண கிளாத்தில் எவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம சைடு பிடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம இதை வந்து இதில் அட்டாச் பண்ணிடலாம். கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து என்ன பட்ஜெட்டில் அவங்களுக்கு டிசைன் வைக்கிறது அப்படின்னு தான் நான் வந்து கேட்டுக்குவேன். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே டிசைன்ஸ் அப்படின்னாலும் அந்த மாதிரி டிசைன்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் நீங்களே பார்த்து நல்ல டிசைனாக வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் நான் வந்து வச்சுருவேன். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பிட்டு வந்து வைக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் கீழால் இறங்கின மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பிட்டு மட்டும் இதில் அட்டாச் பண்ணி நான் அப்படியே வந்து தையல் போட்டு விட்டுட்டேன். இந்த மெஷர்மெண்ட்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வச்சு அப்படியே நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ஷேப் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறது தான். இந்த சைடில் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமே இந்த சைடில் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணினதுக்கப்புறமே 2 சைடுமே கரெக்டாக வருதா, மேலேருந்து இதோட ஹைட் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே இதை வந்து அட்டாச் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த சைடில் நான் அதே மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஒரு கட்டு கட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் தையல் போட்டு நல்லா வந்து கொஞ்சம்
கொஞ்சம் தையல் வந்து பக்கமா இருக்கிற மாரி போட்டு நம்ம இத அட்டாச் பண்ணிடலாம். இது மேலேயே வந்து இன்னொரு தையலும் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஏன்னா, அப்பதான் நமக்கு வந்து இது கொஞ்சம் பிரியாம நல்லா வந்து ஸ்டிஃபா வந்து நிக்கும். அதே மாரியே இந்த சைட்லயும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு சென்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, எம்ப்டியா இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 3 ஸ்டோன் பட்டன் தான் வந்து இதில நான் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்து பார்க்கறக்கு நமக்கு ரொம்ப அழகா தெரியும். அப்புறம் இந்த சைட்ல நமக்கு கட் ஒர்க் மாடல் வருது இல்லைங்களா? அந்த கட் ஒர்க் மாடலுக்கு ஒரு லைன் வந்து லேஸ் மட்டும் குடுத்தோம் அப்படின்னா பார்க்கறக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக லேஸ் வச்சு ஒரு லைன் வந்து நானு அ சைட்ல குடுத்துட்டு, அப்புறம் மீதி இருந்த கிளாத் கொஞ்சம் வச்சு நாட் மட்டும் ரெடி பண்ணிட்டு, இத அப்படியே அதில வச்சு நம்ம அட்டாச் பண்றது மட்டும் தான். ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஃபுல்லா வந்து என்னால உங்களுக்கு கவர் பண்ண முடியல. இதுக்கான எக்ஸ்ட்ராவா வாங்குன நம்மளோட தையக்கூலி பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 240. ஸ்டிச்சிங்க்கு மட்டும் தான், லைனிங் எல்லாம் கிடையாது. அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிசைனுக்கு ரூ. 150 வந்து சார்ஜ் பண்ணேன். இந்த டிசைனுக்கு ரூ. 100ம் ப்ளஸ் அதோட வந்து நாட்டு, லேஸு இந்த வச்சு 3 ஸ்டோன் பட்டன் இதுக்கு ஒரு ரூ. 150 வந்து சார்ஜ் பண்ணேன். இந்த மாரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாவும், ஈஸியாவும் தைக்கக்கூடிய நெறைய ப்ளவுஸ் டிசைன்ஸு நம்மளோட சேனல்ல வந்து போட்டிருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டா பிளேலிஸ்ட்ல வந்து ப்ளவுஸ் டிசைன்ஸ்ன்னு போட்டிங்கன்னு அப்படின்னாவே வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதையும் கம்ப்ளீட் பண்ணுனதுக்கு அப்புறமேலு நம்ம க்ளூ போட்டு இந்த கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே இது காஞ்சதுக்கு அப்புறமேலு அதில வந்து நம்ம வந்து எப்பயும் போல நீடில் போட்டு ஒரு த த இது வந்து தைச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு இது வாஷ் பண்ணாலுமே நமக்கு வந்து அது வந்து பிரியாம இருக்கும். என்கிட்ட கொஞ்சம் ஸ்டோன் பட்டன்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. அதனால வந்து நான் வந்து இந்த மாரி கலருக்கு தகுந்த மாரி மேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் இதோட அவுட்லுக்கு. இந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.